நேயர்கள், நாம் நோய் இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் மூலிகைகளின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு அவற்றை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் குண்டலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதர் செடி வகை தாவரம்னு சொல்லலாம். ரொம்ப அழகான அடர்ந்த பச்சை நிறம் இருக்கக்கூடிய இலைகளை கொண்டு வெண்மை கலந்த ஊதா நிறம் இருக்கக்கூடிய வேப்பம்பூவை போல சிறு சிறு பூக்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த புதர் செடி வகை தாவரத்திற்கு குண்டலி அப்படின்னு பேர். இந்த புதர் செடி வகை தாவரத்துடைய மிக முக்கியமான ஒரு குணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தாவரத்தை நம்ம உடைத்தோமையானால் அந்த பகுதி முழுவதும் கடுமையான ஒரு துர்நாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்கலாம். இந்த குண்டலியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா தோல் நோய்களுக்கு சிறப்பான தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த மழை காலங்களில் குளிர்காலங்களில் நம்ம உடலில் தோல் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். என்ன ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கத்தை வைத்து கொண்டிருந்தாலும் கூட தோல் நோய்களால் பாதிக்கப்படுவது அப்படிங்கிறது இன்றைக்கு அதிகமாகவே இருக்கிறது. தோலுடைய நிறம் மாறுவது, முகம் மற்றும் கழுத்து பகுதிகளில் கருமையான படை போன்ற ஒரு அமைப்பு ஏற்படுவது, அக்குள் பகுதிகள் கருமையாக மாறுவது, தொடை இடுக்குகளில் அதிகப்படியான அரிப்புகள் ஏற்படுவது, இது எல்லாமே உடலில் தோல் நோய் நமக்கு இருக்கின்றது அப்படின்னு சொல்லக்கூடிய குறிகள். சிலருக்கு காலை எழுந்திருக்கும் போது உடலில் அரிப்புகள் அதிகமாக தெரியலாம். சிலருக்கு மாலை அலுவலகம் விட்டு வந்த உடனேயே தொடை இடுக்குகளிலும் உடல் முழுவதும் முள் குத்துவது போல சுல்லென்று குத்தி அதன் பிறகு அரிப்புகள் ஏற்படுவதை பார்க்கலாம். இந்த மாதிரி ஏற்படக்கூடிய தோல் நோய்களுக்கு இந்த குண்டலி ஒரு மிகச்சிறந்த மருந்து. குண்டலி இலைகளை உலர வைத்து எடுக்கின்ற அந்த சூரணம் 3 கிராம் அளவுக்கு அந்த சூரணத்தை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பும் இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பும் சிறிதளவு வெந்நீரில் கலந்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே அந்த தோல் நோய்களிலிருந்து முழுமையாக விடுபடுவதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு இந்த மாதிரி தோல் அரிப்பு ஏற்படும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, பூஞ்சைக்கொல்லி சம்பந்தப்பட்ட கிரீம்களையோ அல்லது அதிகமான உடலுக்கு பக்க விளைவை ஏற்படுத்தக்கூடிய வேதியியல் பொருட்கள் இருக்கக்கூடிய கிரீம்களையோ கொடுக்குறாங்க. அதை உபயோகப்படுத்தும் போது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தழும்புகள் அரிப்புகள் குறைவது போல ஒரு தோற்றம் இருக்கும். அதை விட்டோமேயானால் அடுத்த நாளே மீண்டும் அந்த வட்டமான அரிப்புகள் ஏற்படுவதை நம்ம பார்க்கலாம். திட்டாக வட்டமாக முதுகு பகுதிகளில் கழுத்து பகுதிகளில் ஏற்படக்கூடிய எந்த வகையான தோல் நோயாக இருந்தாலும் அதற்கு குண்டலி ஒரு மிகச்சிறந்த மருந்து என்பது மிகையாகாது. இரண்டாவது பார்த்திங்கன்னா, இன்றைக்கு உடல் துர்நாற்றம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையினால் பாதிக்கப்படுபவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பொதுவாக கணினி துறையில் வேலை பார்ப்பவர்கள், அதிக உடல் உழைப்பு இல்லாமல் ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை பார்ப்பவர்கள், இவர்கள் அனைவருக்கும் ஏற்படுகின்ற மிக மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்னா, அவங்க உடலில் இருக்கக்கூடிய நச்சுப் பொருட்கள் உடலை விட்டு வெளியேறாமல் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை. அதையும் மீறி ஏதாவது ஒரு நேரத்தில் அந்த வியர்வை வெளிவந்து விட்டாலே உடலில் தாங்க முடியாத அளவுக்கு கடுமையான துர்நாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்கலாம். அவர்கள் அதற்கான எவ்வளவு மருந்துகள் சாப்பிட்டாலோ அல்லது வெளிப்புறமாக போடக்கூடிய பர்ஃப்யூம்ஸ் எவ்வளோ போட்டாலும் அந்த துர்நாற்றம் குறையாமல் இருப்பதை பார்க்க முடியும். அதை நிரந்தரமாக சரி செய்வதற்கு குண்டலி ஒரு மிகச்சிறந்த மருந்து. குண்டலியிலிருந்து எடுக்கக்கூடிய இலைகளை நன்றாக உலர்த்தி அரைத்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூர்ணத்தை ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்து வாரத்திற்கு ஒரு முறையோ 2 முறையோ கழுத்து முதல் கால் வரை ஒரு பேக் போடுவது போல நன்றாக பூசி ஒரு 10 to 15 நிமிடம் ஊற வைத்து அதன் பிறகு வெந்நீரில் குளிக்கின்ற ஒரு வேலையை நாம் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தோமையானால் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற நச்சுப் பொருட்கள் முழுமையாக வெளியேறுவதை பார்க்க முடியும். அந்த இடத்தில் இருக்கக்கூடிய வியர்வை துவாரங்களில் இருக்கக்கூடிய தேவையற்ற நச்சுப் பொருட்கள் வேகமாக வெளியேற்றப்படுவதால் உடலிலிருந்து சுரக்கின்ற வியர்வை எந்த துர்நாற்றமும் இல்லாமல் வெளிவருவதை நம்ம பார்க்கலாம். எனவே உடல் துர்நாற்றம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வெளிப்புறமாக குண்டலியுடைய இலையை அரைத்து குளிக்கின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே போதும். நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா, இன்றைக்கு கருமுட்டை பை நீர்க்கட்டிகள் இருக்கிறதுனால அவர்களுக்கு ஏற்படுகின்ற மிக மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்னா, முகத்தில் தாடைகளில் அதிகமாக ரோமங்கள் வளருகின்ற முடி வளர்கின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா வாரத்திற்கு ஒரு முறையானும் பியூட்டி பார்லர் சென்று அந்த இடத்தில் இருக்கக்கூடிய
தேவையற்ற முடிகளை அகற்றுகின்ற ஒரு சிகிச்சையை செய்து கொள்கிறார்கள். நாளடைவில் என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்தில் இருக்கக்கூடிய முடி அனைத்துமே ஒரு கடுமையான இறுக்கமான ஒரு தோலாக மாறி அந்த இடத்தில் நிறைய பாதிப்புகளை உண்டாக்குகிறது. இதை குறைத்து சரி செய்யக்கூடிய சக்தி பார்த்திங்கன்னா குண்டலிக்கு உண்டு. குண்டலியிலிருந்து எடுக்கக்கூடிய இலைகளை நன்றாக எரித்து எடுக்கக்கூடிய சாம்பல், அந்த சாம்பல் ஒரு 500 மில்லிகிராம் அல்லது ஒரு 2 கிராம் அளவுக்கு எடுத்து நம்ம சாப்பிடக்கூடிய சுண்ணாம்பு இருக்கு இல்லையா, அதை ஒரு 2 கிராம் சுண்ணாம்புடன் கலந்து நன்றாக தண்ணீரில் கலந்து இரவு முழுவதும் வைத்து விட வேண்டும். காலை எழுந்த உடனேயே அந்த கலவையை குண்டலி எரித்து எடுக்கக்கூடிய சாம்பல், சுண்ணாம்பில் ஊற வைத்திருக்கக்கூடிய அந்த கரைசலை உடலில் முடி தேவையில்லாத இடம் என்று எதை நினைக்கிறோமோ அந்த இடங்களில், முகப்பகுதிகளில், கைகளில், கால்களில் எல்லா இடத்திலேயும் தடவி ஒரு மணி நேரம் ஊற வைத்தோமேயானால் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தலைமுடி அனைத்துமே உதிர்ந்து போவதை நாம் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு அந்த காலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஆண்கள் பெண்கள் வேஷம் நாடகத்தில் போடுவாங்க. அந்த பெண்கள் வேஷம் போடும்போது என்னதான் அவர்கள் சவரம் செய்திருந்தாலும் கூட அந்த முடி, அந்த முரட்டுத்தனமான தோல் பெரும்பாலான நேரங்களில் ஆண் அப்படிங்கிறத காட்டி கொடுத்துரும். ஆனால் அந்த மாதிரி தெரியாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நாடகம் நடிப்பவர்கள்லாம் இந்த குண்டலியுடைய சாம்பலை சுண்ணாம்பு தண்ணீரில் கலந்து தினசரி முகத்தில் போட்டுக்கொண்டே இருப்பார்கள். இதை ஒரு பழக்கமாக ஒரு 6 மாதம் அல்லது 1 வருடம் செய்யும்போது பார்த்திங்கன்னா நிரந்தரமாகவே அந்த இடங்களில் முடி வளராமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாவதை பார்க்கலாம். அந்த அளவுக்கு பிசிஓடி சம்பந்தப்பட்ட, தைராய்டு நோய் சம்பந்தப்பட்ட அல்லது ஒரு 46-47 வயதிற்கு மேலே செல்லும்போது அந்த இடங்களில் ஏற்படுகின்ற தேவையற்ற முடி வளர்ச்சி சம்பந்தப்பட்ட காரணிகளை கட்டுப்படுத்தி அந்த இடத்தில் ஏற்படுகின்ற தேவையற்ற ரோமங்களை நீக்குவதற்கு, இயற்கையான முறையில் நீக்குவதற்கு குண்டலியுடைய சாம்பல், சுண்ணாம்பு கலந்த அந்த கரைசல் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். நிறைய பெண் குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு அவர்கள் அதிகமாக ஏசியில் இருக்க வேண்டிய ஒரு சூழல். இன்றைக்கி பள்ளிக்கூடம் ஏசி, செல்லுகின்ற பேருந்துகள் ஏசி, அதே போல் அவர்கள் வீட்டிலும் பெரும்பாலும் அதிகமான ஒரு அடைக்கப்பட்ட காற்று இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கிறதுனால அவர்களுடைய தோல் மிக வேகமாக நிறமாற்றம் அடைகிறது. நிறைய நேரங்களில் பார்த்திங்கன்னா அவர்களுடைய தோல் கருமை நிறமான தோலாகவே மாறிவிடுகிறது. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்காமல் இருப்பதற்கு குண்டலியை நன்றாக அரைத்து குழந்தைகளுக்கு, இன்னும் கிராமங்களில் நிறைய இடங்களில் நம்ம இதை பார்க்க முடியும், குழந்தைகளுக்கு மஞ்சளுடன் குண்டலியை நன்றாக அரைத்து முகம் முதல் கால் வரை நன்றாக பூசி குளிக்க செய்கின்ற அந்த ஒரு சிகிச்சையும் நாம் இருப்பதை பார்க்கலாம். எனவே நேர்களே, குண்டலியை பொறுத்தவரையிலும் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கும், உடல் துர்நாற்றம் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கும், அதே போல் பிசிஓடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு, உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற ரோமங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை நீக்குவதற்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி உபயோகப்படுத்தினோம்னா நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.